ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மென்சுரேஷன் பார்ட் 2. ஓகேவா? மென்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்ட் 1 பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூவேஷன் பார்ட் 2 பார்க்கலாம். ஓகேவா? நேற்று போட்ட சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக புரியலனா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அன்னன்னைக்கு அதை பார்த்துருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் கம்மியாகும். ஓகேவா? விட்டுட்டிங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகி போயிடும். மேக்ஸ் தெரியாதவங்களுக்குலாம் ரொம்ப பிரச்சனையாகி போயிடும். ஓகேவா? மேக்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ரொம்ப ஒரு திமிராக இருந்தோமா, அது கண்டிப்பாக நம்மளுக்கு அதுவும் என்னது காலி பண்ணிடும். ஓகேவா? மேக்ஸ்னால் 25க்கு 25 எடுக்கணும். அப்போ தான் டேலண்ட்னு அர்த்தம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணும், உடனே வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த லிங்க்கும் எதிர்பார்க்க தேவையில்ல. அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேவா? அதேமாரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அந்த பெல் ஐக்கானை என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நிறையா பேர் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ லிங்க் என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள், பார்க்க சொல்லுங்கள். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம். அந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் என்னென்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9750088052. ஓகேவா? அந்த வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய நேம் என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுடைய நேமை சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை என்னுடைய டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் போகலாம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட் சம் சாய் சதுரம். ஓகேவா? ராம்பஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சாய் சதுரம். சாய் சதுரம் இங்கிலீஷில் வந்து ராம்பஸ். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. சாய் சதுரம் ஒன்றின் பரப்பளவு 96. ரைட்டா? அதனால் பார்த்துக்கோங்க. 96 சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். பரப்பளவுனாவே சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டரில் சொல்லலாம். ஓகேவா? அதன் ஒரு மூலை விட்டம். டயகனல் ஒன் டயகனல் வந்து பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இந்த சாய் சதுரத்தின் பரப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க, பரப்பளவு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பரப்பளவு தான் நம்ம என்ன பண்ணணும், வச்சு போடணும். சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? சாய் சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. ஓகேவா? ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. இந்த d ஃபார் டயகனல், இந்த ஒரு டயகனல். ஓகேவா? இது ஒரு டயகனல், இது செகண்ட் டயகனல். ஓகேவா? அந்த ரெண்டு டயகனலை மல்டிப்ளை பண்ணி அதனுடைய பாதி கண்டுபிடிச்சா தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சாய் சதுரத்தின் பரப்பளவு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலா என்னது, ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2 ஈக்குவல் டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவுக்கான ஃபார்முலா. அந்த பரப்பளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 96 ஈக்குவல் பண்ணிட்டா போதும். ஓகேவா? அதேமாதிரி ½ இன்ட்டு ஒரு டயகனல் கொடுத்துட்டான் 12ன்னு. அதை வச்சுக்கோங்க. இன்ட்டு d2 தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. 96. இப்போ ஓரெண்டு 2 6 2 12. இப்போ இந்த பெருக்கில் இருக்கிற 6 இருந்தாலும் புரிஞ்சுன்னு ஆயிரும், வகுத்தில் ஆயிரும். ஓகேவா? அப்போ d2 ஈக்குவல் டு 96/6. ரைட்டா? இப்போ படிக்கலாமா? 1 6 6 மீதி 3 6 6 36. அவ்வளோதான். d2 ஈக்குவல் டு எவ்வளவு, 36 சென்டிமீட்டர். ஓகேவா? சரி, 16 சென்டிமீட்டர் பியில் இருக்கா? ஒன்றும் கிடையாது. நான் இந்த ஃபார்முலா நீ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சம் எடுத்தேன். இந்தமாரி தான் சிம்பிளாக கேட்பாங்க. இந்த ஃபார்முலா இங்கே தெரியலனா வேஸ்ட்டு. புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா நீங்கள் இங்கே தெரியலனா அது டோட்டலாகவே வேஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். இது ஓகே பாருங்கள். நெக்ஸ்ட் சம்மு, பின்வரும் படத்தில் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு. நிழல் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா உழுவல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிழல். ஓகேவா? இந்த பரப்புலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா? இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசு. ஓகேவா? இது ரைட்டா? இது வந்து பார்த்திங்கன்னா பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா நீளம் பெருசாக இருக்குது, அகலம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு செவ்வகம்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்டா? என்னது, அது ஒரு செவ்வகம்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ உள்ளார இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவை பற்றி பேசுகிறது, ஏரியாவை பற்றி இதெல்லாம் பேசுகிறது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஓகேவா? செவ்வகத்தின் பரப்பளவு. ஓகேவா?
ஸோ செவ்வகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எழுதணும். செவ்வகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும், நீளம் இன்ட்டு அகலம். ஓகேவா. ஸோ எல் இன்ட்டு பி, லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகேவா. ஸோ இதில் நீளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 கொடுத்துட்டாங்க. எல் ஈக்குவல் என்னது 50 மீட்டர். ஸோ பிரெத் என்னன்னு சொல்லிக்கிறாங்க மேலேருந்து கீழே. ஸோ 40 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தீர்ந்து போச்சு. ஓகேவா. ஸோ அப்போ 50 இன்ட்டு 40. ஓகேவா. அப்போ ஈக்குவல் டு ஐநாங் 20, 2 0. இதுக்கு ஒரு மீட்டரு, இங்கே ஒரு மீட்டரு, மீட்டர் இன்ட்டு மீட்டரு, மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வகத்தின் பரப்பளவு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குறான், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சதுரம் கொடுத்துருக்குறான், இங்கே ஒரு சதுரம் கொடுத்துருக்குறான், இங்கே ஒரு சதுரம் கொடுத்துருக்குறான், இங்கே ஒரு சதுரம் கொடுத்துருக்குறான். சதுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர், இந்த சதுரத்துக்கு 10 மீட்டர், இந்த சதுரத்துக்கு 10 மீட்டர், இந்த சதுரத்துக்கு 10 மீட்டர். சதுரத்துக்கு 1 மீட்டர் இந்த ஒரு பக்கம் இருந்தாவே போதும், 4 பக்கமும் அதே தான், 4 பக்கமும் சமம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சதுரத்தின் பரப்பளவு. ஓகேவா. சதுரத்தின் பரப்பளவு என்னது, பக்கம் பெருக்கல் பக்கம். என்னது, பக்கம் பெருக்கல் பக்கம். ஸோ 10 பெருக்கல் 10 ஈக்குவல் டு 10 என்னது 100. ஒரு சதுரத்துக்கு என்னது 100 வந்துருச்சு. ரைட்டா. அப்போ மொத்தம் எத்தனை சதுரங்குது, 4 சதுரங்குது. அப்போ 4ஆல் பெருக்கணும். 4 × 100 ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 400. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4 சதுரத்துக்கான பரப்பு. இப்போ இந்த மொத்த சதுரம், ஓகே, மொத்த செவ்வகத்துலேருந்து இந்த மூலையில் இருக்கக்கூடிய இந்த சதுரங்களை 4 சதுரங்களையும் கழிச்சிட்டா நம்மளுக்கு என்னது மீதி இந்த கேப் நம்மளுக்கு கிடச்சிரும். ரைட்டா. இப்போ 2000ல் 2000 மைனஸ் 400 போயிட்டா மீதி நம்மளுக்கு என்னது 1600. ரைட்டா. 1600 எங்கே இருக்குது, சியில் இருக்கா, ஒன்றுமே கிடையாது. சம்மு தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்தமாரி சம்ஸ் கேட்பாங்க. ஏன்னா இது ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் சொல்லிடலாம் இதெல்லாம். ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ், சரி ஓகே. இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸோ அந்த மேனகா அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுட் வந்து சம் வந்து பார்த்திங்கன்னா டவுட் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா மேனகாங்கிற பொண்ணு என்ன பண்ணிருக்கிறாங்க, டவுட் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளியர் பண்ணிட்டு அடுத்தது நம்ம மென்ஸ்ட்ரேஷன் 2 பார்ட் 2 வந்து கன்டினியூ பண்ணலாம். ஓகேவா. சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேவா. கொஸ்டின் மார்க்கு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனுடைய ஆன்சர் என்னென்னு நம்ம இப்போ ஃபைன் பண்ணலாம். ரைட்டா. சரி. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 வந்துருக்குது, இங்கே 64 வந்துருக்குது, இங்கே 27 வந்துருக்குது. அதேமாரி இங்கே என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம கம்பேர் பண்ணலான்னா, இந்த 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டத்துக்குள்ளே வருது, இந்த கால் வட்டத்துக்குள்ளே வருது. இது வந்து இந்த 64 வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் வட்டத்துக்குள்ளே வருது. அதேமாதிரி இந்த 27 வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் வட்டத்துக்குள்ளே வருது. ரைட்டா. அப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் வட்டத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம். ரைட்டா. சரி. இப்போ இந்த கால் வட்டம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இந்த கால் வட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே வந்து 1 வந்துருக்குது. ரைட்டா. இங்கே 5 4. ரைட்டா. இப்போ 5ல் 4 போச்சுன்னா 1 அப்படி பார்க்கலாம். அப்படி பார்த்தா இங்கே 7ல் இதில் 7ல் 3 போயிட்டா என்னது, இது 4 தான் வரணும். அப்படி வரல. ரைட்டா. அதேமாரி இங்கே 11ல் 8 போயிட்டா என்னது 3 வரல. ஸோ 5ல் 4 போயிட்டா 1 வருது. 3ல் 4 போயிட்டா 7ல் 3 போயிட்டா மீதி 4 வருது. ஸோ 64 வரல. ஆனால் இங்கே வருது. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இதை ஸ்கொயர் பண்ணலாமா, டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர் பண்ணலாமா, 1 தான். இதை ஸ்கொயர் பண்ணால் என்னது அங்கே 16 வருது. அப்போ வரல. இதையும் ஸ்கொயர் பண்ணால் என்னது 3 9 வருது. வரல. 27 வரல. அப்போ க்யூப் பண்ணி பாருங்கள். க்யூப் பண்ணால் 1 1 தான். இதை க்யூப் பண்ணி பாருங்கள், 4 தடவை போட்டு பாருங்கள். நாங்கள் 16 16 நாங்கள் 64 வருது. இதை க்யூப் பண்ணி பாருங்கள். ரைட்டா. 3 × 3 × 3 3 9 9 3 27 வருது. அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. 8ல் 2 போச்சுன்னா ஓகேவா, 8 - 2 ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. இப்போ இதை க்யூப் எடுத்துக்கலாம். ரைட்டா. க்யூப் எடுத்தால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 6 6 36 36 × 6 6 6 36 6 மீதி 3 3 18 1 21. ஸோ 216 கரெக்டாக வருது ஆப்ஷன் சியில். ஓகேவா. ஸோ ஒன்றுமே கிடையாது. ஓகேவா. என்ன பண்ணிருக்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி மேலே இருக்கிற நம்பர்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதை க்யூப் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான், கிடையாது. ரைட்டா. சப்ப மேட்ரு. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போகலாம். சரி ஓகே. நெக்ஸ்ட் சம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நேர்வட்ட கூம்பின் கோனிக் ஓகேவா விட்டம் மற்றும் உயரம் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் எனில் அதன் சாய் உயரம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஓகேவா. விட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. கோனிக்கினுடைய விட்டம். ஓகேவா. ஸோ விட்டம் வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டர் இங்கிலீஷில். ஸோ விட்டம் கொடுத்தாங்கன்னா அந்த விட்டம் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு ஆரம். ஓகேவா. ஸோ ஆரம் நம்மளுக்கு கிடச்சிரும். ரைட்டா. விட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஸோ அது 2 அளவுக்கு தான் நம்மளுக்கு என்னது 6. ஓகேவா. ஸோ இந்த 6 என்னது இந்த சென்டிமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம். ஓகேவா. ஸோ இப்போ 6 நம்மளுக்கு தெரியும். ரைட்டா. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, உயரம். ஸோ ஹெச் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான்.
ஈக்குவல் டு சாய் உயரம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறான், எல் கேட்குறான். ஓகேவா? சாய் உயரம் என்னென்னு கேட்குறான். ஸோ சாய் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா. ஓகேவா? ஸோ எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதான் வந்து பார்த்திங்கன்னா சாய் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதை விட்டுட்டு ஆறு உயரமோ அல்லது ஆரமோ கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இப்போ ஆறு கேட்குறாங்கன்னு ஆரம் என்னன்னு சொல்லி சாய் உயரமும் உயரமும் கொடுத்துட்டு ஆறு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் இப்படி சொல்லணும். ரைட்டா? இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் சொல்லணும். ரைட்டா? ஆர் ஸ்கொயர் சொல்லணும், இப்படி சொல்லணும். ஓகே, இதை இந்த ஆறு ஹெச் இதை கேட்டாங்கன்னா மைனஸில் சொல்லணும். எல்லேருந்து இன்னொன்று என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி சொல்லணும். பட் எல் கேட்டால் மட்டும் என்ன பண்ணணும், ரூட்டுக்குள்ளே ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். ரைட்டாக? ரெண்டையும் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு சாய் உயரம் கேட்டிருக்கிறாங்க, எல் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ரைட்டா? இப்போ ரூட் அப்படியே அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு தெரியும் ஹெச் என்னது 8, அப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் என்னன்னு தெரியும், ஆர் என்னது 6, அப்போ 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர்னால் 8 8 64 ப்ளஸ் இது 6னா 6 ஸ்கொயர், 6 × 6 6 6 36 ஈக்குவல் டு ரெண்டையும் கூட்டினா ரூட் 100. ஓகேவா? ரூட் 100னா என்ன அர்த்தம், ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரியே பெருக்கிற மாதிரி எழுதணும். ஸோ 10 × 10. ஸோ ரெண்டு நம்பர் வீட்டுக்குள்ளே ஒரே மாதிரியாக இருந்தால் ஒரு நம்பர் என்ன பண்ணிடலாம், வெளியே எடுத்துடலாம். ஸோ எல் எல்லாமே எதில் கொடுத்துருக்கலாம், சென்டிமீட்டரில். அப்போ இதுவும் சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ எல் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் சொல்லிட்டு போய்ட்டு இருக்கலாம், டி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணிடுறாங்க பாருங்கள், கோலங்களின் ஆரங்கள். ஓகேவா? கோலங்கள்னா ஸ்பியர். ஓகேவா? அது ரேடியஸ். ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் கோலம், அதாவது ஸ்பியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:3. ஸோ 2 கோலம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதை ஒரு ஆரம் வந்து பார்த்திங்கன்னா 2, இன்னொரு ஆரம் 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அவைகளின் கொள்ளளவு. ஸோ கொள்ளளவு இஸ் நத்திங் பட் கனளவு, அதாவது வால்யூம். ஓகேவா? ஸோ வால்யூம் தான், வால்யூமினுடைய விகிதம் கேட்குறாங்க. ஓகேவா? முதல்ல கோலத்தின் கொள்ளளவு, அதாவது கனளவுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ என்னது, த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நம்மளுக்கு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ கோலத்தின் கன அளவு. ஓகேவா? கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 4/3/r³. ஓகேவா? 4/3/r³. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஆரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 2 இது நம்ம 2 என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். 4/3/r³. அதேமாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 4/3/r³. ஸோ ரேஷியோ எடுக்கிறோம். இது வந்து R1, இது வந்து R2. ரைட்டா? இப்போ அப்படியே அப்ளை பண்ணிக்கலாமா? முதல்ல இந்த 4/3க்கும் 4/3க்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பைக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி நம்மளுக்கு என்ன இருக்குது, R1³ ஈஸ்ட்டு R2³. ரைட்டா? R1 எவ்வளவு, 2. ஸோ 2³ ரேஷியோ. R2 எவ்வளவு, 3, 3³ 2 3 தடவை போட்டால் 2 4 4 2 8 ஈஸ்ட்டு 3 தடவை போட்டால் 3 9 9 3 27. ரைட்டா? அப்போ 8:27 தான் அந்த வால்யூமினுடைய, அதாவது கன அளவுகளின் விகிதம் 8:27 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூம்பு கோனிக், ஒரு அரைக்கோளம். ஓகேவா? ஒரு செமிஸ்பியா, அதுக்கடுத்தது ஒரு உருளை, அதாவது சிலிண்டர். ஓகேவா? மூன்றும் சமமான அடிப்பாகத்தையும் உயரத்தையும் கொண்டுள்ளது. ஓகேவா? எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதாச்சாரம் என்ன? ஓகேவா? ஸோ அவற்றின் கன அளவுகளின் விகிதாச்சாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கூம்புக்கான கன அளவுக்கு தெரியணும், அரைக்கோளத்துக்கான கன அளவு தெரியணும், உருளைக்கான கன அளவு தெரியணும். இதெல்லாமே வந்து இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரைட்டாக? இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிப்பாகம் ஈக்குவல் உயரம். ஓகேவா? ஸோ மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா சமமான அடிப்பாகத்தையும் உயரத்தையும் கொண்டுள்ளது. ஓகேவா? ஸோ அடிப்பாகங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஆரம். ஓகேவா? ஸோ ஆரம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பாக்கம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய உயரத்துக்கு சமம். ஓகேவா? R = H அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துட்டான். இதை வந்து நம்ம இப்போ அங்கே அப்ளை பண்ணணும். ரைட்டா? அதுக்கு முன்னாடி இப்போ 3க்கும் ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. வால்யூம் ஆஃப் த கோனிக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ இங்கே போடுறோம் பாருங்கள், கூம்பின் கன அளவு = 1/2/r²H. ஓகேவா? 1/2/r²H. அதுக்கிறது அரைக்கோளத்தின் கன அளவு. ஓகேவா? வால்யூம் ஆஃப் த செமிஸ்பியா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2/3/r³.
ஓகேவா 2/3/r3. அதுக்கடுத்து உருளை. ஓகேவா த வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேவா ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளையின் கன அளவு. ஓகே அதுக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா πr²h. ரைட்டா πr²h. ஓகேவா இது மூணுக்கும் தான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ கனவு நான் போட்டேன். இந்த கனவுனுடைய ரேஷியோ கேட்குறோம். இப்போ போட்டலாமா 1/2/r²h ரேஷியோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2/3/r³ ரேஷியோ க்யூபு. அதுக்கடுத்து r²h. ரைட்டா r²h. ரைட்டா இப்போ இங்கே அடுத்த கண்டிஷன் நம்ம இந்த ஃபில் பண்ணிடணும். இங்கே என்ன பண்ணியிருக்கிறான் r=hன்னு ஒரு ஃபஸ்ட் கண்டிஷன் கொடுத்தாச்சு. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஆறுக்கிற இடத்துலாம் ஹெச் போட்டுடலாம். ரைட்டா ஆறுக்கிற இடத்துலாம் ஹெச் போட்டலாம். 1/2 இங்கே பாருங்கள் ஆறு இருக்குதா, ஆறுக்கு பதில் h² ரேஷியோ 2/3 ஆறுக்கு பதில் என்ன பண்ணலாம் h³ அதேமாதிரி ஆறுக்கு பதில் என்ன பண்ணலாம் h²h. ரைட்டா இப்போ பாருங்கள் 1/2 ரைட்டா இங்கேயும் ஹெச் இங்கேயும் ஹெச். பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் பவர் ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம். அப்போ ஹெச் 2 + 1 3 ரேஷியோ 2/3 இங்கே h³ தான் இருக்குது அப்படியே வச்சுக்கலாம். ரேஷியோ இங்கேயும் பாரு ஹெச் இங்கேயும் ஹெச். ஸோ பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் இந்த பவர் ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம். 2 + 1 3 h³. சரிப்பா சரி இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இங்கேயும் h³ இங்கேயும் h³ இங்கேயும் h³, இங்கேயும் பை இங்கேயும் பை இங்கேயும் பை. ரைட்டா ஸோ இது அடித்தாச்சு. இப்போ மீதி இருக்கிறது யாருன்னு பாருங்கள் 1/2 ரேஷியோ 2/3 ரேஷியோ. இங்கே எல்லாமே கேன்சல்னால் மீதி 1 இருக்குது. ரைட்டா அப்போ என்ன பண்ணலாம் 1/2 ரேஷியோ. ஓகேவா அதுக்கடுத்து இங்கே என்னது 2/3 ஓகேவா ரேஷியோ 1. ரைட்டா ஸோ இது வந்து சாரி 3 1/3/r². ஓகேவா 1/3/r² இது. ஸோ இந்த இடத்துல 3 தான் வரணும். ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து இதை சால்வ் பண்ணுவோம், நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இங்கே எல்லாமே கீழே 3 இருக்குது, பட் இங்கே மட்டும் இல்லை. அப்போ இதை என்ன பண்ணலாம், கீழே 3ஆல் பெருக்கி மேலேயும் 3ஆல் பண்ணோமா ஈக்குவல் நம்மளுக்கு கிடச்சிடும். ரைட்டா இப்போ 1/3 ரேஷியோ 2/3 ரேஷியோ 1 3 3 கீழேயும் 3. ரைட்டா இப்போ கீழே எல்லாமே 3 வந்துடுச்சு. அப்போ மேலே இருக்கிறது தான் ரேஷியோ. கீழே எல்லாமே சமமாகிடுச்சு, மேலே இருக்கிறது தான் ரேஷியோ 1:2:3. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ரேஷியோ. ஸோ 1:2:3 பாருங்கள் ஆப்ஷன் டியில் இருக்குது. வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. உட்காந்து பாருங்கள், இந்த ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ணுங்கள். இது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் 10 சென்டிமீட்டர் விட்டம் உடைய கோலத்திலேருந்து 1 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஈயக்குண்டுகள் எத்தனை செய்யலாம். ஓகேவா ஸோ ரெண்டுமே கோலம் தான். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கோலம் ஸ்பியர் தான். ஓகேவா ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் விட்டோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் விட்டோம். ரைட்டா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈயக்குண்டுகள் எத்தனை செய்யலாம்னு சொல்லலாம். ஷார்ட்டாக இது சொல்லணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் விட்டங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோலம், 1 சென்டிமீட்டர் விட்டங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கோலம். அப்போ பெரிய கோலத்தின் கன அளவு டிவைடட் பை சின்ன கோலத்தின் கன அளவு தான். இந்தமாதிரி சம்மு கொடுத்தோன்னா ஓகேவா ஸோ பெரிய கோலத்தின் கன அளவு டிவைடட் பை சிறிய கோலத்தின் கன அளவு, அவ்வளோதான். ஓகேவா சிறிய கோலத்தின் கன அளவு. ஓகேவா ஸோ என்ன பண்ணுவீங்க, இந்தமாதிரி சம் வந்து பார்த்திங்கன்னா ஈயக்குண்டுகள் சம்மு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம், த வேல்யூம் ஆஃப் பிக்கஸ்ட் ஸ்பியோ டிவைடட் பை த வேல்யூம் ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஸ்பியோ. ஓகேவா ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும், 4/3/r³. ஓகேவா 4/3/r³. ரைட்டா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு வேணும். ரைட்டா இங்கே வந்து பார்த்திங்கன்னா விட்டம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ விட்டம் ஓகே விட்டம்னா என்னது டயாமீட்டர். ஓகே விட்டம் என்னது டயாமீட்டர். அது வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெருசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா ஸோ இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதை 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்ன ஆயிரும், அந்த பெரிய ஆரம் கிடச்சிரும். ஸோ தேர்ஃபோர் பெரிய ஆரம் ஓகேவா அதாவது ஆர் ஈக்குவல் டு வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறிய விட்டம்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க.
ரைட்டா. சிறிய விட்டம்னா ஸ்மால் டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ சிறிய ஆரம்னு கேட்டாங்கன்னா இதில் வந்து சிறிய ஆரம் ஈக்குவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.5 சென்டிமீட்டர். ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 ஆரமும் என்னது கிடச்சிருச்சு. ரைட்டா. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இது ஒரு பெரிய கோளத்தின் கன அளவு டிவைடட் பை சிறிய கோளத்தின் கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா. இப்போ போடலாமா? ஸோ பெரிய கோளத்தின் கன அளவு ஓகேவா ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப் போடலாமா? 4/3 பை ஆருக்கு பதில் என்னது? ஆர் கியூப். ஓகேவா. ஸோ இந்த ஆருக்கு பதில் என்னென்னு 5 கியூப். ரைட்டா. 5 × 5 × 5. ரைட்டா. அதேமாரி சிறிய கோளத்தின் கன அளவு ஓகேவா. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப் தான். 4/3 பை இன்ட்டு ஆருக்கு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.5 × 0.5 × 0.5. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்லிட்டான்? வகுக்க சொல்லிடுறான். ரைட்டா. இது ரெண்டையும் வகுத்தா போது நான் இங்கேயே ஒரு கோடு போட்டுக்கிறேன் ரெண்டையும் வகுக்கிற மாதிரி. இப்போ 4/3க்கு 4/3 கேன்சலு, பைக்கு பை கேன்சலு. ரைட்டா. இப்போ மீதிக்கிறது நம்மளுக்கு யாருன்னு பாருங்கள். 5 × 5 × 5 டிவைடட் பை 0.5 × 0.5 × 0.5. ரைட்டா. சரி. இப்போ இந்த 0.5 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். மேலே 5 × 5 × 5 ஓகேவா டிவைடட் பை 0.5 நான் 5/10ன்னு எழுதுறேன். ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10ஆல் வகுத்தா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி அதாவது 0.5 வந்துடும். ஓகேவா. 0.5 5/10ன்னு எழுதலாம். ஓகேவா. ஸோ எத்தனை புள்ளிக்கு எந்தாண்ட ரைட்டில் 5 தான் இருக்குது, ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போ ஒரு 0ங்கிற மாதிரி வகுத்தா நம்மளுக்கு என்னது ஆன்சர் கிடச்சிரும். இன்ட்டு இதையும் என்ன பண்ணலாம்? 5/10ன்னு எழுதிக்கலாம். இதையும் என்ன பண்ணலாம்? 5/10ன்னு எழுதிக்கலாம். ரைட்டா. இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறேன் பாருங்கள். 5 × 5 × 5 டிவைடட் பை அது என்ன பண்ணலாம்? பெருக்கிக்கோங்க. ஒரு 5 5 சரி 5 25 25 125 125 டிவைடட் பை இதையும் என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கிக்கலாம். 10 10 10 1000. ஓகேவா. என்னது? 1000. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? மேலே கொண்டு போயிடலாம். ஸோ இதையும் பெருக்கிக்கோங்க. 25 125. ரைட்டா. இது மேலே போனால் என்ன தலைகீழி பெருக்கலாம். இன்ட்டு 1000/125,000. ஸோ இதுக்கு அடிச்சிட்டா மீதி எத்தனை இருக்குது? 1000 தான் இருக்குது. ஸோ அப்போ எத்தனை ஈய குண்டுகள் தயாரிக்க முடியும்? 1000. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏவிலே இருக்குது பாருங்கள். வெரி சிம்பிள். ஒன்றுமே கிடையாது. உட்காந்து பாருங்கள். ஓகேவா. அந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும். ஓகே. அதான் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 2 கோளங்களின் ஆரங்களின் விகிதம். ரைட்டா. 2 கோளம் சொல்லிட்டாங்க. அப்போ 2 ஆரம் இருக்கும். அப்போ இது வந்து R1, இது வந்து R2. ரைட்டா. எனில் அவைகளின் மேற்பரப்புகளின் விகிதம். ஓகேவா. அதுவும் ஸ்பியரோடைய வலைபரப்பு தான் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ கோளத்தின் மேற்பரப்புக்கான ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். கோளத்தின் மேற்பரப்பு அல்லது வலைபரப்பு ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4/r². ரைட்டா. ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/r². ரைட்டா. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ அதனால் 2 கொடுத்துட்டு 2 கோளத்தினுடைய வலைபரப்பு கொடுத்துட்டு அது என்ன ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 4/r² ரேஷியோ 4/r². இது ஃபஸ்ட்டு ரேஷியோ, ஃபஸ்ட்டு ரேடியஸு, இது ரெண்டாவது ரேடியஸ் அதாவது ஆரம். ரைட்டா. இப்போ 4/க்கு 4/கேன்சல்லாம். மீதி நம்மளுக்கு இருக்கிறது என்னது? R1² ரேஷியோ R2². ரைட்டா. ஸோ R1 என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ரேஷியோ, R2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் 1 3 ஸ்கொயர் 9. ஸோ 9 1:9 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன். ஓகேவா. ஸோ வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன். ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம். ஓகேவா. ஸோ ஒரு ரூமோட என்னது லென்த்து, பிரெத்து அண்டு ஹைட்டு என்ன கொடுத்துட்டான். ரைட்டா. இப்போ நீளம் வந்து பார்த்திங்கன்னா 12 மீட்டரு. ரைட்டா. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 9 மீட்டரு. ரைட்டா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து பார்த்திங்கன்னா 6 மீட்டரு. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நீளமும் அகலமும் வெவ்வேறையாக இருந்தாவே அது செவ்வகம். ஓகேவா. அது இல்லாத ஹைட்டு வேறு கொடுத்துட்டான். நீளம், அகலம், ஹைட்டு இப்படி 3ம் கொடுத்து உங்களுக்கு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். நீளம், அகலம், உயரம் 3ம் கொடுத்து அதில் நீளமும் அகலும் வெவ்வேறையாக இருந்துச்சுன்னா, வெவ்வேறு அளவாக இருந்துச்சுன்னா அது செவ்வகம். ரைட்டா. இது 3ம் கொடுத்தானா அது கன செவ்வகம். என்னது? கன செவ்வகம்.
ரைட்டா. இப்போ அது கனசேவகங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட்டா. முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கனசேவகம் அது. ரைட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதேமாதிரி 1.5 மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனசதுர பெட்டிகளால் இந்த அறையை முழுமையாக நிரப்பலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கனசெவ்வகன்னு அவனே சொல்லிட்டான். ரைட்டா. சரி, கனசதுரம்னு அவனே சொல்லிட்டான். அடுத்தது வந்து சொல்கிறது கனசதுரம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கனசெவ்வகம். இப்போ அறை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா ரெண்டுக்குமே கன அளவு கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்குமே கன அளவு கண்டுபிடிச்சி ரெண்டையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரைட்டா. இப்போ கனசெவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா L/P/H, நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் தான் வந்து பார்த்திங்கன்னா கனசெவ்வகத்தின் பரப்பளவுக்கான கனளவுக்கான ஃபார்முலா. சரி, அதேமாதிரி கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னென்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா A3. ரைட்டா. இப்போ இதையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ L/B/H டிவைடட் பை A3. ஓகேவா. ஸோ ஏங்கிறது நம்மளுக்கு தெரியும். A ஈக்குவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துட்டான் 1.5 மீட்டர் நீளம். ரைட்டா. ஸோ அப்போ A ஈக்குவல் 1.5 மீட்டர். ரைட்டா. இப்போ அதை நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிடலாம். ஸோ L ஈக்குவல் எவ்வளவு 12 இன்ட்டு என்னது அகலம் எவ்வளவு 9 இன்ட்டு உயரம் எவ்வளவு 6 டிவைடட் பை A வந்து பார்த்திங்கன்னா 1.5, அதை 3 டைம் போடணும். 1.5 இன்ட்டு 1.5 இன்ட்டு 1.5 அவ்வளோதான். முடிஞ்சா. இப்போ முன்ன சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறேன், இந்த 1.5 15ன்னு மாற்ற போகிறேன். அப்படின்னா 10ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்ன வரும் 15 ஆயிரும். இப்போ பாருங்கள் 12 இன்ட்டு 9 இன்ட்டு 6 டிவைடட் பை 15/10 இன்ட்டு 15/10 இன்ட்டு 15/10. ரைட்டா. ஈக்குவல் டு எப்பயும் போல் என்ன பண்ணலாம் 12 இன்ட்டு 9 இன்ட்டு 6 ஓகேவா டிவைடட் பை இது என்னது 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15 ஓகேவா டிவைடட் பை 3/10 நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும். ஸோ 1000 ஆயிரும். ஓகேவா. இந்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் 1000 மேலே கொண்டு போயிடலாம். ரைட்டா. 1000 மேலே கொண்டு போனால் ஆயிரும் 12 இன்ட்டு 9 இன்ட்டு 6 இன்ட்டு 1000 ஓகேவா டிவைடட் பை இந்த 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15 அப்படி இருக்கும். ரைட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது இப்போ நம்ம அடிக்கணும். அடித்தா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா. இப்போ 4 3 12 5 3 5. ரைட்டா. அதேமாதிரி பாருங்கள் இதையும் அடிக்கலாம் பாருங்கள் 3 9 5 5. ரைட்டா. அதேமாதிரி இதை அடிக்கலாம் பாருங்கள் 2 3 6 5 5. சிறப்பிச்சா. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுங்களில் அடிக்கலாம் பாருங்கள் 1000 அடிக்கலாம் பாருங்கள் 1 5 5. ரைட்டா. 25 200 வருது. ரைட்டா. இப்போ மறுபடியும் இந்த 5 அடிக்கலாம் பாருங்கள் 1 5 5 4 5 20. ஸோ 40 வருது. ஓகேவா. இந்த 5 அடிக்கலாம் பாருங்கள் 1 5 5 8 5 40. ஸோ அப்போ அது 8 ஆயிடுச்சு. இன்ட்டு மீதி இங்கே யாராக இருக்கிறாங்க 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்னது ஆன்சரு கிடச்சிரும். ரைட்டா. மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா. எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், எப்படி பண்ணுங்க 4 12 இன்ட்டு 8 2 16. ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா. 6 2 12 2 மீதி 1 ஒரு 1 7. ஸோ ஒரு 12 12. ரைட்டா. இப்போ கூட்டினா 2 9 1. ஸோ 192 தான் ஆன்சரு. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், ஒன்றுமே நான் பண்ணல. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணேன், 2 ஃபார்முலாவும் டிவைட் பண்ணேன், அவ்வளோதான். அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுன்னா இந்த சம்ம முடிஞ்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் சம்ஸு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே. சரி, பக்க அளவு 28 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சதுரத்தின் 4 மூலைகளிலிருந்து ஒவ்வொரு வட்டமும் மற்ற 2 வட்டங்களை தொடுமாறு 4 வட்டங்கள் படத்தில் உள்ளபடி. ஸோ அவனே அந்த படமும் இப்படி கொடுத்துருவான். ஓகேவா. வரையப்படுகின்றன எனில் நிழலிட்ட பகுதி. ஸோ இந்த பகுதியினுடைய பரப்பு மட்டும் கேட்குறான். ரைட்டா. ஸோ அந்த முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம் இருக்குது. ரைட்டா. உள்ளார என்னது ஒரு சதுரம் இருக்குது. ரைட்டா. ஸோ சதுரத்தின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சதுரத்தின் பரப்புக்குள்ளே தான் இந்த சின்ன பரப்பு இருக்குது. ரைட்டா. சரி, ரைட்டு. இப்போ அடிச்சிருக்கிறதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே சதுரம் இருக்குது. அந்த சதுரத்துக்குள்ளே பாருங்கள், இங்கே ஒரு கால்வட்டம் இருக்குது, இங்கே ஒரு கால்வட்டம் இருக்குது, இங்கே ஒரு கால்வட்டம் இருக்குது, இங்கே ஒரு கால்வட்டம் இருக்குது, 4 கால்வட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு வட்டம் இருக்குது. ஓகேவா. இப்போ இது என்ன பண்ணலாம், இப்படி பிரித்து என்ன பண்ணலாம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம். அப்போ 4 கால்வட்டம் சேர்ந்தது ஒரு வட்டம். 4 கால்வட்டம் சேர்ந்தது ஒரு வட்டம். ஓகேவா. அதேமாதிரி பாருங்கள் இங்கே ஒரு கால்வட்டம் இருக்குது, இங்கே ஒரு கால்வட்டம் இருக்குது, இங்கே ஒரு கால்வட்டம் இருக்குது, இங்கே ஒரு கால்வட்டம் இருக்குது. அப்போ ஒரு வட்டம் தானே. அப்போ என்ன பண்ணலாம்,
இந்த டோட்டல் சதுரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறோம். ரைட்டா? அதேமாதிரி ஒரு வட்டத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இந்த அவன் அடித்து கொடுத்துருக்குறான் பார்த்திங்களா, அந்த ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். ரைட்டா? ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சதுரம் நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஒரு கால்வட்டத்தின் பரப்பு, இந்த ஒரு கால்வட்டத்தின் பரப்பு, இந்த கால்வட்டத்தின் பரப்பு, இந்த கால்வட்டத்தின் பரப்பு, 4 கால்வட்டத்தின் பரப்பு கண்டுபிடிச்சி இந்த சதுரத்தின் பரப்பளவு கழிக்கணும். இப்போ 4 கால்வட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் வட்டத்தின் பரப்பளவு போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ சதுரத்தின் பரப்பு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். பக்கம் பெருக்கல் பக்கம் அல்லது பக்கம் ஸ்கொயர். பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்கலாம்? 28. ஸோ அப்போ 28 × 28. ரைட்டா? இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மல்டிப்ளைமா 8 × 64 4 மீதி 6 8 × 16 22. ஸோ 2ஆல் பெருக்குன்னா 56. ஸோ 4 8 7. ஓகேவா? அப்போ 784. ஓகேவா? சதுரத்தின் பரப்பளவு என்னது? 784. 28 பக்க அளவு கொண்டா. ரைட்டா? நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரைட்டா? பக்க அளவு எவ்வளவு? 28. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு அவன் இங்கேயே கொடுத்துட்டான். அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வட்டத்தின் பரப்பளவு. ஓகே, ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவு நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கணும். ஸோ வட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். πr². என்னது? πr². அதேமாதிரி பார்த்திங்கன்னா கால் வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது? πr². முழு வட்டத்தின் பரப்பு πr² டிவைடட் பை கால் வட்டத்தின் 4ஆல் வகுக்கணும். இப்போ எத்தனை கால் வட்டம் இருக்குது? 4 கால் வட்டம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அது 4ஆல் பெருக்குனா நம்மளுக்கு இந்த 4க்கு 4 கேன்சல் ஆனாலும் நம்மளுக்கு மீதி என்ன கிடைக்க போகுது? πr² தான் கிடைக்க போகுது. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். ரைட்டா? ஸோ வட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்னது? πr². அப்போ பைக்கு பதில் 22/7 வேல்யூ இன்ட்டு ஆர் வந்து என்ன கொடுத்துருக்குறான்? நம்ம ஆல்ரெடி இங்கே பாருங்க பார்த்துருக்குறோம். ஸோ வட்டத்தினுடைய மையப்புள்ளியிலேருந்து நம்ம இதை பார்க்கணும். ரைட்டா? வட்டத்தினுடைய மையத்திலேருந்து இங்கே பாருங்கள் 14. ஓகேவா? ஸோ இந்த வட்டமும் 14 ஆரம், இந்த வட்டமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14 ஆரம், இந்த வட்டம் என்னது? 14 ஆரம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆறுங்கிறது என்னது? ஆரம் தான். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? அந்த 14 2 தடவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ரைட்டா? இப்போ அடித்தா 1 7 2 7 14. ரைட்டா? மீதிக்கிறதெல்லாம் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் தீர்ந்து போச்சு. 22 44 × 14. ரைட்டா? மல்டிப்ளை பண்ணலாமா? 4 16 6 மீதி 1 4 16 1 17. ரைட்டா? இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 44 தான். ஸோ 6 11 1 மீதி 1 6 616. ஸோ வட்டத்தின் பரப்பளவும் கண்டுபிடிச்சிட்டோம். சதுரத்தின் பரப்பளவு ரெண்டையும் மைனஸ் பண்ண போதும். இது என்னது? 784. ஓகேவா? 784. வட்டத்தின் பரப்பளவு என்னது? 616. ஸோ ஓகே, 616 போட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணுவேன். 14 6 போச்சுன்னா 8. அடுத்து 7 1 போச்சுன்னா 6. ரைட்டா? 7 6 போச்சுன்னா 1. ஓகேவா? ஸோ 168 பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், 168 சதுர சென்டிமீட்டர். அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட்டு சம்ஸை வந்து நம்ம சம்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? டக்குன்னு போட்டு போயிடலாம். இந்த கால்குலேஷன் நான் உங்களுக்கு போட்டு கட்டுறது தான் பெருசாக ஒழிய மற்றபடி இது ஒன்றுமே கிடையாது. நான்லாம் வந்து 2 3 இதுலேயே நான் முடிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா இதை பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவேன். ரைட்டா? அதனால் நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.